பாம்பன் வருகை தந்த பிரதமர் மோடிக்கு பூர்ண கும்ப மரியாதையுடன் உற்சாக வரவேற்பானது அளிக்கப்பட்டது. பாம்பன் வருகை தந்த பிரதமர் நரேந்திர மோடிக்கு பூர்ண கும்ப மரியாதையுடன் உற்சாக வரவேற்பானது வழங்கப்பட்டது. பாம்பன் வருகை தந்த பிரதமர் நரேந்திர மோடிக்கு பூரண கும்ப மரியாதையுடன் உற்சாக வரவேற்பானது வழங்கப்பட்டது. தொடர்ந்து ராமநவமியை முன்னிட்டு ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் பிரதமர் மோடி சுவாமி தரிசனம் மேற்கொள்கிறார். இதனைத் தொடர்ந்து அந்த பகுதியில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடுகளானது செய்யப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் சல்மான். விவரங்களை கேட்டறியலாம். சல்மான், வணக்கம். தற்போது ராமநவமியை முன்னிட்டு இன்னும் சற்று நேரத்தில் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் பிரதமர் மோடி தரிசனம் மேற்கொள்ள இருக்கிறார். அங்கு மேற்கொள்ளப்பட்டுள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் கோவில் நிர்வாகம் சார்பில் என்ன மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது? பாஜகவினர் உற்சாக வரவேற்பு அளித்து வருவதை நம்மால் காண முடிகிறது. கூடுதல் விவரங்களை பதிவிடுங்க. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் புதிய பாம்பன் ரயில்வே தூக்குப்பாலம் அந்த திட்டத்தை தொடங்கி வைத்திருக்கிறார். அதனைத் தொடர்ந்து அந்த ரயில் தண்டவாளத்தில் தாம்பரம் ராமேஸ்வரம் சொல்லக்கூடிய அந்த ரயில் சேவையை தொடங்கி வைத்த பின்பாக தற்பொழுது அந்த பகுதியிலிருந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சாலை மார்க்கமாக கார் மூலமாக புறப்பட்டிருக்கிறார். அந்த பாம்பன் பால பகுதியில் தொடங்கி அவர் செல்லக்கூடிய ராமநாத சுவாமி கோவில் அமைந்திருக்கக்கூடிய ராமேஸ்வரம் பகுதி முழுமைக்குமாகவே வழிநெடுகிலும் ஏராளமான தொண்டர்களும் அதே போன்று பொதுமக்களும் இரண்டு புறங்களிலுமே காத்திருக்கிறார்கள். அவர்களை பார்த்தபடியே கையசைத்தவாறு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தற்பொழுது வருகை தந்து கொண்டிருக்கிறார். அதற்காக ஏற்கனவே ராமநாத சுவாமி கோவிலில் பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகளும் வரவேற்பு அளிப்பதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றன. அந்த பகுதிகளில் பாஜக தொண்டர்கள் மேலதாளம் முழங்க பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு உற்சாகமான வரவேற்பு அளிக்கக்கூடிய அதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு தற்போதிலிருந்தே மிகப்பெரிய உற்சாகம் அடையக்கூடிய பகுதியாக விழாக்கோலம் போன்று காணப்படுகிறது. அதுவும் ராம நவமியான ராமர் பிறந்த நாளான இந்த நாளில் தான் நேரடியாக புனித பூமியாக இருக்கக்கூடிய ராமேஸ்வரத்திற்கு வந்து அங்குள்ள ராமநாத சுவாமி கோவிலில் தரிசனம் செய்வதை மிகப்பெரிய எதிர்பார்ப்போடும் தமிழக மக்களோடு சேர்ந்து ராம நவமியை கொண்டாடுவதையும் மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி இருப்பதாக ஏற்கனவே பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தனது சமூக வலைதள பக்கங்கள் மூலமாக மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியிருந்தார். இந்த நிலையில்தான் இன்னும் சற்று நிமிடங்களில் அவர் அந்த பாம்பன் பாலத்தில் இருந்து புறப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழலில் தான் வழிநெடுகிலும் ஏராளமான தொண்டர்களும் பொதுமக்களும் இருப்பதன் காரணமாக அவர்களை பார்த்தபடியே வாகனம் மெதுவாக ஊர்ந்து செல்லக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. அந்த ராமநாத சுவாமி கோவிலில் இருக்கக்கூடிய ஜோதிர்லிங்க கோவில்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய 12 ஜோதிர்லிங்க கோவில்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய அந்த ராமநாத சுவாமி கோவிலில் இதுபோன்று தரிசனம் செய்வது என்பது ஏற்கனவே கடந்த ஆண்டு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தரிசனம் செய்து அங்கு நீண்ட நேரமாக அமர்ந்து ஒரு 3 மணி நேரத்திற்கு மேலாக சாமி தரிசனம் செய்து சென்றிருந்தார். இந்த நிலையில்தான் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கக்கூடிய தற்பொழுது ராமநாத சுவாமி கோவிலில் பர்வதவர்த்தினி தாயாரையும் பார்வதி தாயாரையும் நேரடியாக சுவாமி தரிசனம் செய்ய உள்ளார். அதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக ராமநவமி நாளில் ருத்ராபிஷேகம் நடைபெற்று அந்த சிறப்பு தரிசனத்தில் ஈடுபடுவது மிகப்பெரிய பாக்கியம் என்பதால் அந்த ருத்ராபிஷேகம் செய்வதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றன. அதே போன்று ராம நவமி அன்று நடைபெறக்கூடிய சிறப்பு பூஜைகளுக்கும் பிரார்த்தனைகளுக்குமான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய பெயரிலேயே அது சிறப்பு பூஜைகளும் நடத்தப்படுவதற்கான ஏற்பாடுகளும் கோவில் நிர்வாகத்தின் சார்பில் செய்யப்பட்டிருக்கின்றன. இப்படியாக மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கக்கூடிய ஒரு பாம்பன் ரயில்வே தூக்குப்பால தண்டவாள திட்டத்தை தொடங்கி வைத்த பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தற்பொழுது புறப்பட்டு ஏற்கனவே 3வது நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய பகுதியான ஆலயம் விடுதி அமைந்திருக்கக்கூடிய பகுதியை நோக்கி அவர் தற்பொழுது கடந்து செல்லக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. அந்த பகுதியிலிருந்து இன்னும் அதிகபட்சமாக ஒரு 15 நிமிடங்களுக்குள்ளாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ராமநாத சுவாமி கோவிலுக்கு சென்றடைய வருகிறார். அந்த பகுதியில் தான் தற்போது கடந்து செல்லும் பொழுதே ஒவ்வொரு பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களையும் தொண்டர்களையும் பார்த்து கையசைத்தபடி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தற்பொழுது சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரடி காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. கோவில் நிர்வாகத்தை பொறுத்த மட்டிலும் காலை முதலாகவே கடும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டு பக்தர்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருந்தன.
இந்த நிலையில்தான் சிறப்பான அந்த ராம நவமி நாளில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பங்கு பெற்று அந்த சிறப்பு வழிபாட்டிலும் கூட கலந்து கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்வும் நடைபெற்று வருகிறது. அதற்கான முன்னேற்பாட்டு பணிகளை பார்ப்பதற்கு தான் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையும் அந்த கோவில் பகுதிக்கு வந்தடைந்திருக்கிறார். அதற்கான முன்னேற்பாட்டு பணிகளையும் அவர் பார்வையிட்டு அந்த சிறப்பு பூஜைகள் என்னென்ன பூஜைகள் நடத்தப்படுகிறது, ராமநாத சுவாமியும் பர்வதவர்த்தினி அம்மா யாரையும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சாமி தரிசனம் செய்த பின்பாக அவர் அங்கிருந்து புறப்பட உள்ளார். அதற்கான ஏற்பாடுகளும் தீவிரமாக செய்யப்பட்டு முழுவதிலும் கோவில் வளாகம் முழுவதுமாக காவல்துறையினரின் கட்டுப்பாட்டு கொண்டு வரப்பட்டு மத்திய பாதுகாப்பு படையினரும் கூட அந்த பகுதிகளில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார். தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பகுதி என்பது ஆலயம் விடுதி பகுதியில் இருக்கக்கூடிய அந்த சாலையில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தற்பொழுது செல்கிறார். பொதுமக்களை பார்த்து கையசைத்த வண்ணம் மகிழ்ச்சியோடு செல்லக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது. வழிநெடுகிலுமே ஏராளமான தொண்டர்கள் இரண்டு புறங்களிலும் உற்சாகமான வரவேற்பு அளிக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. மிகப்பெரிய மகிழ்ச்சியோடு அவர்களை கைகளை காட்டி அசைத்தபடி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பலத்த பாதுகாப்போடு அவர் அந்த ராமேஸ்வரம் பகுதியில் இருக்கக்கூடிய ராமநாத சுவாமி கோவிலுக்கு சென்றடைந்திருக்கிறார். பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பார்த்த ஏராளமான தொண்டர்களும் பொதுமக்களும் உற்சாக மிகுதியாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வாழ்க என்ற வாழ்த்து முழக்கத்தோடு அவரை வழி அனுப்பி வைக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. ராமநாத சுவாமி கோவிலுக்கு அதிகபட்சமாக இன்னும் ஒரு 10 முதல் 15 நிமிடங்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் செல்கிறார். அந்த பகுதியில் அவர்கள் கோவில் நிர்வாகத்தின் சார்பில் பூரண கும்ப மரியாதை வரவேற்பு அளிக்கப்பட்டு உள்ளே சென்று ராமநாத சுவாமியையும் அதேபோன்று பர்வதவர்த்தினி அம்மையாரையும் தரிசனம் செய்வதற்காக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தற்பொழுது அவர் புறப்பட்டு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஆலயம் விடுதியை கடந்து சென்றிருக்கிறார். வழிநெடுகிலும் ஏராளமான தொண்டர்களும் மேலதாளம் முழங்க அவருக்கான உற்சாகமான வரவேற்பு அளிப்பதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றன. மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியோடு அந்த பாம்பன் ரயில்வே தூக்கு பாலத்தை முடிவடைத்து ஒரு அரசு திட்டத்தை முடிவடைத்த பின்பாக ஆன்மீகமாக ராமநவமி அன்று ராமநாத சுவாமி கோவிலில் அந்த புண்ணிய பூமியாக இருக்கக்கூடிய ராமநாத சுவாமி கோவிலில் சாமி தரிசனம் செய்வதற்காக இன்னும் ஒரு 10 நிமிடங்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அங்கு செல்ல உள்ளார். அதற்கான ஏற்பாடுகளும் முன்னேற்பாடுகளும் தயார் நிலையில் இருந்து வருகிறது. வருண்யா. சல்மான் நேரலையில் விரிவான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி.